வீல் போச்சு. பயமா இருக்கு. ஏகம் அநேக இறைவனடி வெல்க. ஈஸ்வரா பிரச்சனைனால அவங்க வந்து அலோவ் பண்றது இல்லைங்களா டிவிக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இன்னைக்கு பருவதமலை போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு சரி கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஏறி இறங்குறத பொறுத்து தான் இது வந்து ஒன் டே ட்ரிப்பில் முடியுதா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குதான்ட்டு பார்க்கணும். சரி, எனிவே நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். காலையில் 5 o'clock வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே செங்கல்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மாமண்டூர் வந்து கிராஸ் பண்ணும்போது வண்டி கரெக்டாக வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸ்டெப்னி கழட்டி போட்டுடலான்னு நானும் வந்து ஸ்டெப்னி கழட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க வந்து பக்கத்தில் டீ ஷாப் இருக்கிறது போயிட்டு டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இவங்க டீ சாப்பிட்றதுக்குள்ளே ஸ்டெப்னியை வந்து ரெடி பண்ணி மாட்டிட்டேன் ஒரு வழியாக. நாங்கள் ஸ்டெப்னி மாற்றிட்டு மேல்மருவத்தூர் ரூட் எடுத்திருக்கோம். டுட்டு வந்து அங்கே புதுசாக ரோட் போட்டிருக்கு, அதனால் அந்த ரூட் போகலான்னு சொன்னாங்க. சரி, ரோடு நல்லாயிருக்கும்னு அந்த ரூட் எடுத்து போயிட்டுருக்கோம். இந்த ரூட் பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து ரைட் எடுத்து திருவண்ணாமலை போகிற ரூட் தான். நீங்கள் சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ரூட்டே தாராளமாக எடுக்கலாம். இது நல்லாவே டைம் சேவ் பண்ணும் இந்த ரூட் எடுத்திங்கன்னா. கைஸ், இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுல, அதுதான் பருவதமலை. இது பாருங்கள், நந்தி ஷேப்பில் இருக்குது. நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். நாங்கள் காரை வந்து பார்க்கிங்கில் பார்க் பண்ணோம். காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அனுமன் கோயில் இருக்குது. அனுமன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மலைக்கு போகிறதுக்கு ஒரு 2 to 3 kilometers வந்து வாக் பண்ணி தான் அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போக வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஒருத்தர் வந்து சொன்னார், பருவதமலை பார்த்தீங்கன்னா அனுமன் வந்துட்டு மலையை தூக்கிட்டு போகும்போது கொஞ்சமாக அது கீழே விழுந்த மலை தான் வந்து பருவதமலையாக வந்து தோன்றியதுன்னு. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாங்கள் எங்கள் பையனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நான், என் ஒய்ஃபு, பெரியம்மா, என்னோடய அம்மா வந்துருக்காங்க. அவங்க வந்து அங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ட்ரி டிக்கெட் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் கவருக்கு ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு 10 rupees வாங்குகிறாங்க. அது இல்லாமல் ஒரு பர் பர்சனுக்கு 10 rupees வாங்குகிறாங்க. அந்த நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த 11க்கும் சேர்த்து 110 ரூபா வாங்கியிருக்காங்க. அது எடுத்துகிட்டு போய் திருப்பி ரிட்டர்ன் வந்து கொடுத்தா அந்த 110 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயமாக தான் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட்லாம் வரும்போது இதில் இல்லவே இல்லை இந்த மாதிரி ஒன்று. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இது. பின்னாடி பாருங்கள், அம்மாவும் பெரியம்மா வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் பர்வதமலை ஏற போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சிவபெருமானை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறோம். அவ்வளோதான். இங்கேருந்து நாங்கள் இன்னும் மலையடி வரதுக்கே போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஷேர் ஆட்டோ இருக்கும் இங்கே. இப்போ வந்து ஷேர் ஆட்டோ எடுத்துட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே லோக்கல் பர்சனுக்கு பிரச்சனைனால அவங்க வந்து அலோவ் பண்ணுறது இல்லைங்களாம். அதனால் ஷேர் ஆட்டோ எடுத்துட்டாங்க. இப்போ 2 kilometers பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு. திருப்பி கம்மிங் அந்த மலைக்கு தான் நம்ம போகணும். பருவதமலை. நாங்கள் பார்க்கிங்லேருந்து இப்போ தான் பாதி தூரம் வந்துட்டுருக்கோம். பாதி கூட வரல, பாதி கூட இல்லை, கால்வாசி வந்திருக்கோம். கால்வாசி தான் வந்திருக்கும். ஆனால் இங்கேருந்து இன்னும் போனோம். போயிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மீட் பண்ணுவோம் திருப்பியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டேம் இருக்குது. நாங்கள் பாதி தூரம் வாக் பண்ணி வந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு மழை காலத்தில் மட்டும் இங்கே நிறைய தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பருவதமலைக்கு 5th time இப்போ வந்துட்டுருக்கேன். ஆனால் புப்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம். புப்பு ஃபர்ஸ்ட் டைம் தான் வரா. இங்கே பாருங்கள் 2 aunties போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே மலை அடிவாரத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் போன வாட்டி வரும்போது. இப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறதும் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ தான் இப்போ வந்து இந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு நம்ம இந்த பின்னாடி வழியாக இது பாருங்கள், அது வழியாக போயிட்டு மேலே ஏறணும். இவங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க.
இப்போ ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு நான் குரங்குலாம் வரும் நிறைய அதுக்காக விரட்டு இருக்குது புப்பு இருக்கல அதனால பயப்படுவான்னு சொல்லிட்டு விரட்டுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏற போகிறோம். ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. பருவதமலை பக்தர்கள் இமைப்பொழுதும் என் நெஞ்சிலே நீதான் தான் வாழ சிவகாண்ட மனிதன் பொன்மனிதன் தான் வாழ அதமாய் அகனில் தான் அவன் அன்னிப்பான் தான் வாழ ஏகம் அநேக இருவனடி வெல்க வேகம் கொடுத்தாண்ட வேதனடி வெல்க பிறப்பருக்கும் பழுப்பு உடஞ்சிருக்கும். அதனால தான் வந்து தண்ணி வருது. நாங்கள் 60th படி வரோம். ஸ்டெப்ஸு 60 செகண்ட். பேச முடியுதா? இப்போதான் 60th படியே ஏறிக்கீங்க, அதுக்குள்ளே பேச முடியும் எப்படி? அங்கடா ஈஸ்வரா ஸ்னேக் வந்துருக்குது. இது குட்டி பாம்பா கைஸ், பாருங்க கைஸ், ஸ்னேக்கு. இதுக்குள்ள எத்தனை ஸ்னேக் இருக்கும்? போச்சு. பச்சை பாம்பு இப்போ தான் இறங்கி போயிட்டு இருக்கு. நல்ல வேலை தரையில் இருந்ததுனால தெரியுது. இது செடியில் இருந்ததுன்னா அவ்வளோதான். பேக் மேலே தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 500 ஸ்டெப்ஸ் கூட இன்னும் வரல. 482 தான் வந்திருக்கும். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் மூச்சு வாங்குது. 500வது ஸ்டெப்பில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க எல்லாருமே. பைரவர் வழி கட்டுவாங்க அந்த மலைக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக ஒரு பைரவர் வந்துட்டார். பார்த்தீங்கன்னா ஒரு 550 ஸ்டெப்ஸ் 527 ஸ்டெப்ஸில் நிற்கிறோம். இங்கே வந்து க்ளீனாக வியூ. இது அந்த நந்தி வியூவில் இருக்குது, நந்தி ஷேப்பில். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாமியை கும்பிட வந்திருக்கோம். சாமி பஜனைங்கிறது ப்ரொசீஜர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம. தண்ணி பார்த்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா புப்பு. அம்மாலாம் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டாங்க, அம்மா பெரியம்மாலாம். ஒய் வானா புப்பு இறங்கு. ஆஹா, கல் குத்தம். பாருங்க புப்பு, பாருங்க எங்கே விளையாடுருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் பர்வதமலைக்கு வந்திருக்கோம். நீங்களும் வந்திருக்கீங்களா? எங்க ஆன்ட்டி நீங்க ஈஸியாக ஏறிடுவீங்க. நாங்கள் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றீங்க? உங்களுக்கு எடுத்துட்டு வர பழத்தெல்லாம் கார்லயே வச்சுட்டு வந்துட்டோம், மறந்து போய் மன்னிச்சிருங்க. எங்க ஆன்ட்டி பாருங்க 20 இயர்ஸ் பேக் போயிட்டாங்க. காலேஜ் கேர்ள் மாதிரி. காலேஜ் கால் மாதிரி ஆயிட்டேன்னா. போங்க கண்டினியூ பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 500ல் வந்து லெமன் ஜூஸ் கொடுத்தேன். 1000 ஸ்டெப்பு ஏறினீங்கன்னா உங்களுக்கு லெமன் ஜூஸும் சொன்னேன். கரெக்டாக ஏறி வந்துட்டாங்க 3 பேரும். பேகு பின்னாடி மாட்டியிருக்கேன், அதெல்லாம் லெமன் ஜூஸ் இருக்குது, இப்போ கொடுக்க போகிறேன். இப்படி ஏதாவது சொல்லி இவங்களை ஏற்றுறதுக்குள்ளே நான் இன்னொரு ஏரியா இறங்கிடலாம் போல். இவங்க ஏற்றுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு, எதுக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஸ்டெப்பை முடிச்சுட்டாங்க. 1300. ஹாய். பெருமை பேசுறேன். வெள்ளங்கிரி யாரை பார்க்க வந்துக்கிறோம். தப்பு கட் பண்ணு யாரை பார்க்க வந்துக்கிறோம். அப்புறம் எப்படி இருக்கு? எத்தனை படிக்கிட்டு ஏறி இருக்கீங்க? 1263 1263 படிக்கட்டு ஏறி இருக்கிறோம். இதுக்கு மேலே பாறைக்கிட்ட போனோம். பாறைக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறோம். முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பாறை வரப்போகுது. பாறையும் தாண்டிட்டோம்னா கடப்பாறை சிவனை தரிசிச்சுட்டு உங்களுக்கு சொல்றோம். பாய். பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்காங்க. பாறையில் ஏறிட்டு இருக்காங்க. இது ரொம்ப டஃப்பாக இருக்குது போல உங்களுக்கு. பார்க்கலாம். கரெக்டாக 9 o'clock ஏற ஆரம்பிச்சோம். நாங்கள்
9 o'clock ஏற ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. நாங்கள் வந்து 50%க்கு மேலே கொஞ்சம் முடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதே ஸ்பீடில் போனால் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா புப்புவும் அம்மாவும் சீக்கிரமாக போயிட்டுருக்காங்க. நானும் பெரியமாவும் இங்கே போயிட்டுருக்கோம். அவங்க ஃபாஸ்ட்டாக ஏறுறாங்க. வந்துட்டு நினைக்கிறேன். 40 இருக்குது. வாங்க புப்பு என்னோட நாங்கள் மேலே போய் உங்களுக்கு சொல்லுவோம். வாங்க புப்பு கட் பண்ணுறோம். ஸ்பீடாக வாங்க. பாருங்க கைஸ், எங்கள் அம்மா போயிட்டு இருக்காங்க. பெரியமா போகிறாங்க. கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இங்கே உட்காந்துட்டு இருக்கு ஃபேமிலியோட. எவ்வளோ அழகாக அதை பார்த்துக்குதுங்க. இப்போ தான் கைஸ் இந்த கம்பி போட்டிருக்கோம்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஒரு 15% முடிஞ்சிடும். கம்பி வந்து இப்போ புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உடஞ்சிருக்கும். இப்போ ஃபுல்லாக கம்பி போட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும். எங்கள் அம்மா பார்த்தேன் முடியாதுன்னு நினச்சேன். அவங்க பார்த்தா எனர்ஜெட்டிக்காக அவங்க தான் ஃபஸ்ட் ஏறிட்டு இருக்காங்க. அங்கே வரங்க கைஸ் ஒரு வழியாக ஏறிட்டு இருக்கோம். இப்படி ஏறிட்டு வந்துட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டிவிக்கு பருவதமல்ல டிவிக்கு வந்துச்சு பக்தர்கள். ஒரு வழியாக எனக்கு வந்து ஆசை புப்பு வந்துட்டு பருவதமலை கூப்பிட்டு வந்துடணுன்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு புப்பு பருவதமலை கூப்பிட்டு வந்துட்டேன். கூட எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க, எங்கள் பெரியம்மாவும் வந்துட்டாங்க. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? இன்னொரு 20% தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் ஏறுற இடம் பார்த்தீங்கன்னா கடப்பாறையில் பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாகவே ஏற்றலான் இருக்கேன் இவங்கள. பாருங்க இது வந்து இறங்குற வழி ஆக்சுவலாக. ஆனால் நாங்கள் இங்கேயே ஏறுறோம். ஏன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பாருங்க புபு புபு பயமா இருக்கு. ஒன்றும் போங்க போங்க. பாருங்க ஏறிட்டு இருக்காங்க.
கைஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்த பாதை அங்கே தெரியுது பாருங்கள், நடந்து வந்தது. கார் அங்கே விட்டுட்டு அந்த நடந்து வந்து மலை ஏறின பாதை. இப்போ பார்த்தா இங்கே ஏறிட்டுருக்கோம். எனக்கு ஹைட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. எப்படி இருக்கு இப்போ? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் ஹைட் வந்து பார்த்தா பயமாக இருக்கு. பாருங்க, சுற்றி பாருங்க, சுற்றி பாருங்க. நாங்கள் நினச்சிட்ருக்கோம் சாமி வந்துச்சு, பார்த்தா சன்னதி இங்கே தான் இருக்குன்னு நினச்சா இன்னும் போகணும். இவங்க வந்து 5th டைம் வராங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரனால எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, கஷ்டமாக இருந்துச்சு ரொம்பவே. அட்வென்ச்சரஸ். உங்களுக்கு வந்து மன தைரியம், அப்புறம் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தைரியம் இருக்குது, ஹைட்லாம் பார்த்து பயம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். உங்களுக்கு ஹைட்னா பயம், நான் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம்தான். என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி தொங்குறாரு. ஓ ஃபைனலி நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம். கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. இங்கே வந்து கஞ்சி இல்லை சாப்பாடு இது மாதிரி எதாவது கொடுப்பாங்க. நம்ம நடந்து வந்ததுக்கு ரொம்ப பசி எடுக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டா பசி எடுத்துட்டு இங்கே சாப்பிடுங்க. கைஸ் நாங்கள் சாமி பார்த்துட்டு கீழே இறங்குறோம். செம கால் வலிக்குது. கீழே இறங்குறச்சு ரொம்ப முடியல. மேலே ஏறும்போது பயம் இருந்துச்சு எனக்கு, ஆனால் கீழே இறங்குறப்போ பயம் இல்லை, ரொம்ப கால் வலிச்சுது. எங்கள் ஆண்டி பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி வந்தாங்க. நான் நிறைய ப்ளேஸஸ் கேப்சர் பண்ணலை, ஏன்னா அந்த டைமில் ஃபோனே என்னால் எடுக்க முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்தாங்க, அவங்களையும் அதெல்லாம் உள்ளே வைங்க, ஃபோனில் உள்ளே வைங்க, பத்திரமா வாங்கன்னு சொல்லி திட்டிட்டேன். ஸோ நானும் யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், முன்னாடி ரெஃபர் பண்ண எப்படி கஷ்டமாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரிஸ்க்கான ப்ளேஸஸ் வந்து யாரும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணல. இப்போ நானுமே வந்து அப்லோட் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாருமே அந்த டைமில் வந்து கேப்சர் பண்ண முடியாது அவங்களால. உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரலாம். கேர்ள்ஸ்லாம் மோஸ்ட்டாக மார்னிங்கே வர பாருங்கள். 6 o'clock அந்த மாதிரி மார்னிங் வந்துட்டிங்கன்னா இருட்டுறதுக்குள்ளே ரிட்டர்ன் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.